அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பா நெக்கில் எப்படி பைப்பிங் வைக்கணும்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து பா நெக் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். டெமோ காட்டுறதுக்காக வேண்டி ஒரு சின்னதாக ஒரு கிளாத்தில் பா நெக் ஷேப் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் வந்து ஃபினிஷிங்காக இந்த கார்னர்லாம் நம்ம எப்படி கரெக்டாக பைப்பிங் கொடுக்குறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி பா ஷேப் வந்துச்சுன்னா நம்ம அது ஃபினிஷிங்காக எப்படி பைப்பிங் கொடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து பா நெக் வந்து ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பைப்பிங் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பைப்பிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராஸ்டான கலரில் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இல்லை சேம் கிளாத்தில் நீங்கள் பைப்பிங் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸில் சேம் கிளாத் தான் பைப்பிங் கொடுப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சாரீ ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்கணும்னு சொன்னால் கான்ட்ராஸ்டான கலரில் பைப்பிங் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாகவே நான் வந்து பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ வந்து பைப்பிங் கொடுக்குறதுக்கு நான் இந்த கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பைப்பிங் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பைப்பிங் கிளாத் வந்து கிராஸ் பீஸில் இருக்கணும். இப்போ அது வந்து ஸ்ட்ரைட் பீஸு, இது வந்து குறுக்க பீஸு. ஸோ கிராஸ் பீஸ்னு சொன்னால் இதான் வந்து கிராஸ் பீஸு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபுல் கிராஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பைப்பிங் வந்து ஃபினிஷிங்காக வரும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் கிராஸ் எடுத்துங்க. நான் வந்து ஃபுல் கிராஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு கிளாத் உங்களுக்கு ஒரே லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக ஒரே லென்த்தாக நீங்கள் எடுத்துக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். இந்த ஜாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிங்கன்னு சொன்னாக்கா பைப்பிங் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது, ஒரு முட்டாக தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒன் சைடு நம்ம ஒரு இந்த மாதிரி ஓரத்தையில் போட்டு மடித்து தைச்சிக்கலாம். இந்த ஓரத்தையில் போடும்போது நம்ம இழுத்துறக்கூடாது, துணியை இழுக்காமல் குளிர் விட்டு தைக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஓரத்தையில் போட்டுட்டு இப்போ நம்ம இதிலேருந்து இந்த தையல் போட்டதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கரெக்டான ஒரு லெவல் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்கிறோன்னு சொன்னாக்கா இதில் வந்து நம்ம பைப்பிங் வைக்கணும். பைப்பிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்னரில் நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணி விடணும். ஏன்னு சொன்னாக்கா நம்ம அப்படியே நீட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இதை பாருங்கள், எங்கேயுமே நம்ம பைப்பிங்கை வந்து வளைக்காமல் அப்படியே இந்த துணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதனால தான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது. இப்போ நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். மேல் பக்கம் வச்சு அப்படியே உள் பக்கமாக நம்ம மடித்து தைக்கணும். கரெக்டாக மீதியோட தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரும் பொழுது இந்த இடத்துல கூட கரெக்டாக கார்னரில் நிப்பாட்டணும். இந்த துணியை லைட்டாக இழுத்த மாதிரி, ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுத்த மாதிரி நீங்கள் தைக்கணும். இப்படி கார்னரில் நிப்பாட்டிடுங்க. கார்னரில் நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இந்த துணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். எதையுமே நீங்கள் வளைக்காமல் கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி தைச்சிட்டே வரணும். அதே மாதிரி இங்கே கொண்டாந்து கார்னரில் நிப்பாட்டிடுறேன். நிப்பாட்டிட்டு அப்படி என்ன செய்யணும்னா இந்த கீழே இருக்க துணியை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணணும். நீங்கள் அந்த கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட் பண்ண முடியும். இந்த துணி பைப்பிங் துணி நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வரணும். பாருங்கள், நம்ம அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக தைச்சிருக்கிறோம். இதுலேயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நம்ம அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்குறோம் இந்த இடத்துல. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாருங்கள். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நம்ம அப்படியே மடித்து உள் பக்கமாக மடித்து மேலே தையல் போட்டுடலாம். அதாவது பள்ளத்தில் தையல் போடணும். கான்ட்ராஸ்டான கலர் துணி மேலே நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அன்ஃபினிஷிங் ஆகிடும். அப்படியே நீங்கள் இந்த மாதிரி மடித்து நீங்கள் அப்படியே இந்த ரெட் கலர் துணியில் அப்படியே ஓரத்தில் தையல் ஒரே லெவலில் நீங்கள் பைப்பிங் வந்து உருட்டணும். நான் வந்து பைப்பிங்கை பள்ளத்தில் தையல் போட்டுக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அப்படியே பைப்பிங் வச்சுட்டே வரணும். எப்படி நம்ம தைச்சோமோ அதே மெத்தடில் இந்த மாதிரி பைப்பிங் வந்து உருட்டிகிட்டே வந்துடணும். இந்த
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வரும்போது இந்த பிசரை வந்து உள்ளே கவர் ஆன மாதிரி தைக்கணும். இந்த பக்கம் நீங்கள் பிசரை வச்சுட்டு நீங்கள் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் வராது. ஸோ வந்து இந்த பக்கமே இருக்கணும், இதில் நீங்கள் மடித்து தைக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அதை பாருங்கள், அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இதில் தான் வந்துட்டு இந்த பெண்ட், இந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம லைட்டாக வந்து கட்டு கட்டணும். ஸோ மேட்சிங் நூல் போட்டுங்க, இந்த பிங்க் கலர் நூல் போட்டு கட்டு கட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். பைப்பிங் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நூல் மாற்றிங்க, மேல் நூலை மாற்றிட்டு இப்போ இந்த உள்பக்கமாக நீங்கள் திருப்பிங்க. உள்பக்கம் திருப்பிட்டு என்ன செய்றீங்கன்னா இந்த மாதிரி சரி பண்ணிங்க. இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இந்த கார்னர் வந்து கரெக்டாக பிடிச்சிருங்க. இந்த மாதிரி கார்னரை பிடிச்சி இந்த மாதிரி செஞ்சுங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக லெவல் வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த லெவல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக வந்துட்டு நம்ம இந்த பிங்க்குக்கு நேராக நம்ம கட்டு கட்டணும். அப்படி கட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக வந்துடும். நம்ம வந்து கட்டு கட்டிக்கலாம். நான் வந்து ஒன் சைடு கட்டு கட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆகிடும். தட்டி விட்டுட்டு நல்லா அயன் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து கட்டு கட்டிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு இந்த இடத்துல ரொம்ப மொத்தமாக இருந்தால் தட்டிக்கிங்க. இப்போ இதுலேயும் நம்ம கட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டு கட்டிட்டு தட்டி விடுங்க, சரியாயிடும். இப்போ நம்ம பா நெக்கில் பைப்பிங் இந்த மாதிரி தான் வைக்கணும். இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம பைப்பிங் வைக்கணும். அதே மாதிரி இந்த ஷேப்பில் நீங்கள் நெக் வந்து தைக்கிறீங்கன்னா இதே மெத்தட் தான். இங்கே எப்படி நம்ம ரெண்டு கார்னர்லேயும் நம்ம கட்டு கட்டணுமோ அதே மாதிரி இந்த ஷேப் நெக் நீங்கள் தைக்கிறீங்கன்னா இங்கேயும் ஒரு கட்டு கட்டிட்டிங்கன்னா இதே மெத்தட் தான். இந்த மெத்தடில் தான் வந்துட்டு பா நெக்குக்கு பைப்பிங் வைக்கணும். பார்க்க ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்டான கலரில் தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தைக்கணும், மேட்சிங் நூல் போட்டு தைக்கணும். ஸோ இந்த மெத்தடில் தான் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நீங்கள் பைப்பிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக வரும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.